எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக வெறும் வயிற்றில் போகக்கூடாது. நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் பால் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. கண்டிப்பாக எதையாவது ஒன்றை கொஞ்சமாவது சாப்பிட்டு விட்டு தான் செல்லணும். ஒரு முட்டை எடுங்க, ஒரு கொஞ்சோண்டு சூப் எடுத்துக்கோங்க, அல்லது ஆம்லெட்லேயே நீங்கள் பெப்பர் மஞ்சள் போட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது. ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இது எல்லாம் உங்கள் டிஃபனோடு கூட இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு போங்க. ஏன்னா ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பட்டினியாக நீங்கள் போகக்கூடாது. அப்புறமா உங்கள் ஸ்கூல் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? முன்கூட்டியே போய் அந்த இடத்துல 1/2 1/2 முன்னாடியே நீங்கள் போய் ரிலாக்ஸாக அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளார போகும்படிக்கு அங்கே போய் நிற்கணும். டைம் கால்குலேட் பண்ணி 1/2 இருக்குது, 1/2 போயிடலாம், 10 நிமிஷத்தில் போயிடலாம், நீங்கள் கால்குலேட் பண்ணி அங்கே போய் நிற்கிற நேரம் போகிற வழி டிராஃபிக் ஜாம், இல்லைன்னா ரோடு கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா வண்டி பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அங்கே டிலே ஆகும் பொழுது நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளார லேட்டாக போய் நுழைய அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிடும். ஸோ நீங்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம் லேட்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடாது. உங்களுக்கு முடிஞ்சால் குரூப் ஸ்டடி செய்யுங்க. சில பேருக்கு குரூப் ஸ்டடி ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க ஸ்டடீஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, கொஸ்டின்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு குரூப் ஸ்டடி பிடிக்கவே பிடிக்காது. அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. லூஸ் டாக்கிங் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுத்துக்கின்னு ரொம்பவே அது அந்த மற்ற படிக்கிற பையனை கூட இப்போ அந்த இடத்துல புக்கை தலைக்கு அடியில் வச்சு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக குரூப் ஸ்டடி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். இல்லைன்னா வீட்டிலையே அம்மாவோ அல்லது உங்களுக்குன்னு இருக்கிற டீச்சர்ஸோ உங்களுக்கு ட்ரெயினப் பண்ணுவாங்க. அதில் ட்ரெயின் ஆகி எக்ஸாம் போய் எழுதுங்க. ஸோ தேவைப்பட்டால் மட்டுமே குரூப் ஸ்டடி பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. அடுத்தது, நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக கட்டில் மேலே உட்காந்து படிக்கக்கூடாது, பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது. நம்ம மைண்டில் ஒரு செட் ஆகிருக்கோம், பெட்டு தூங்குகிற இடம் அப்படின்னு ஒரு மைண்டு செட்டிங், அந்த மைண்டில் செட் ஆகிருக்கும். நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிக்கிற பிள்ளைங்க பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது. டிம் லைட்டில் உட்காந்து வெளிச்சத்தில் படிக்கக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் படித்து ரொம்ப நாட்களாக படித்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் வேணுன்ற ஒரு மைண்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போது எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த நேரம் நீங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கிற ஒரு வெளிச்சத்தில் போய் உட்காந்து படிக்கும் பொழுது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.